அன்பிக்கினிய தமிழ் உறவுகளுக்கு புதிய புரட்சி மக்கள் கட்சியின் சார்பில் நிறுவனரும் தலைவருமான சோவி பவுன் குணசேகர் அவர்கள் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்க வருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது தாய்நாட்டின் உடன்பிறப்புகளான அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். அரசியல் என்பது சுதந்திரத்திற்கு பிறகு மக்களாட்சி தோன்றி மக்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்வர்கள்தான் தலைவராக இருந்தார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இன்று அந்த நிலை மாறி வியாபாரமாகிவிட்டது. எப்படி முதல் போட்டு வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிறார்களோ அதுபோல் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரை பிரதமர் வரைக்கும் இன்று வியாபாரமாகிவிட்டது. அது மிக வருத்தம் அளிக்கிறது. இந்த நாட்டுடைய நிலையை நினைத்து கவலையாகிறது. காரணம், தியாகத்திற்காக வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். ஜவஹர்லால் நேரு, காமராஜர், கக்கன், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அம்பேத்கர், 21ஆம் நூற்றாண்டில் ஒரு அப்துல் கலாம், இவர்கள் எல்லாம் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை மக்களுக்கு பணியாற்றினோம், என் கடன் பணி செய்து கிடப்பது, இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உழைத்தவர்கள்தான் இந்த மண்ணிலே இன்றும் வரலாறு பேசப்படுகிறது. ஆனால் இன்று மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. மக்கள் வரி பணத்தை ஒரு திட்டங்களை போட்டு அந்த திட்டத்தில் கமிஷன், கரப்ஷன் என்று இந்த நாட்டில் இன்னைக்கு கேவலமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எவரை அடித்தாலும் தண்டனை கைதிகளாக மாறுவார்கள் போல இருக்கிறது. இருக்கின்ற ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆய்வு செய்தால் அனைவரும் திருட்டு வழக்கில் மாட்டி, கோடிக்கணக்கான சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டி சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள். சிறைக்கு அனைவரும் செல்வதற்கு தயாரானவர்கள் போலதான் இப்பொழுது இந்த நாட்டினுடைய வேதனை இருக்கிறது. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த மண்ணில் இன்னும் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை. காரணம், இருட்டில் சுதந்திரம் கொடுத்துவிட்டு போனான் அந்த வெள்ளையன். ஆகவே அந்த சுதந்திரம் இன்று கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறது, தவிர்க்கிறது, வேதனையாக இருக்கிறது. அரசியல் என்பது தேர்தல் வரும்போது ஒருவர் மீது ஒருவர் கருத்துக்களை சொல்வது, அவர் செய்கின்ற குற்றங்களை சொல்வது, குறைகளை சொல்வது தான் அரசியலின் ஒரு வாடிக்கையாக ஒன்று. தேர்தல் முடிந்துவிட்டால் எல்லோரும் சகோதரர்கள், ஒருவரோடு அன்பாக பேசுவார்கள், ஒருவரோடு அன்பாக பழகிறார்கள். இதுதான் அரசியலுடைய நாகரிகம். ஆனால் ஒருபுறம் கொள்ளையடிக்கிறார்கள், ஒருபுறம் கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். அது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஒரு கட்சி தொடங்கினால் உன்னுடைய கொள்கை, நீ அந்த மக்களுக்கு உன்னுடைய கொள்கையை போய் சொல்லு. அந்த கொள்கை, நான் தான் மக்களுக்கு உயர்ந்த கொள்கையை வச்சிருக்கின்றேன் உன் கொள்கைகளை சொல்லி நீ ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற்று இந்த நாட்டை பிடிக்கவோ ஆட்சியாளராக ஆகவோ நீ முயற்சி செய், அதற்காக உழை. ஆனால் ஒருவரை ஒருவர் கேவலமாக, தரைக்குறைவான வார்த்தைகளாக, தகாத வார்த்தைகளாக, அசிங்கமான வார்த்தைகளாக பேசிக்கொள்வது, இவர்கள் நாட்டில் இந்த நாட்டை நாளைக்கு எப்படி ஆளுவார்கள்? ஒரு தலைவருக்கு என்றான ஒரு தகுதியே உனக்கு இல்லை என்றால், தரைக்குறைவான வார்த்தைகளை நீ பேசினால் நாளைக்கு இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு என்ன ஆட்சியாள முடியுமுன்னால்? அது முற்றிலும் அன்பான வேண்டுகோளாக கேட்கிறேன். கேவலமாக இருக்கிறது. அரசியல் தலைவர் என்றால் நீ நன்னடத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய வரலாற்றை புரட்டும் போது நீ தியாகசீலராக இருக்க வேண்டும். சுகம் துக்கத்துக்கெல்லாம் நீ ஆளாகினவனாக இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டவனாக இருக்கக்கூடாது. காரணம், தலைவர் என்ற தகுதியை நீ இழந்து விடுவாய். எந்த மக்களால் வாழ்க வாழ்க என்று போற்றுகிறார்களோ அந்த மக்களாலே தூற்றுவார்கள், ஏசுவார்கள், கேவலமாக செருப்பால் அடிக்கின்ற காலம் வந்துவிடும். இதுதான் அரசியலுடைய வாழ்க்கை.
அரசியல் வாழ்க்கை என்பது தாமரை இலைகளில் இருக்கின்ற தண்ணீர் துளிகள் போலதான். ஆகவே தயவு செய்து அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாட்டில் பிறந்தவன் எவன் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆளலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் இந்த மண்ணில் மக்களுக்காக உழைக்கலாம். ஆனால் உன்னுடைய வரலாறு பிற்காலத்தில் பேசப்பட வேண்டும். உன்னுடைய வரலாறு ஒரு தலைவன் என்ற ஒரு தகுதி என்றால் அது மிகவும் யோக்கியமானவனாகவும் உன் மீது குற்றம் குறை இல்லாமலும் நீ நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்களுடைய குற்றங்களையோ அடுத்தவங்களுடைய கொள்கையில் நீ தலையிடாமல் உன்னுடைய குற்றங்களை அகற்றி உன்னுடைய உயர்ந்த கொள்கையில் மக்களிடத்தில் சென்று வாக்குகளை வாங்கி இந்த நாட்டை ஆள்வதற்கு முதலில் நீ தகுதியானவராக உன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு வாயில் இருக்கின்ற வார்த்தைகளை, கொச்சை வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்ற இந்த நாட்டில் பிறந்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். அண்ணன் ஒரு தலித்தினுடைய தலைவர் சக்திதாசன், இளைய பெருமாள், இரட்டைமலை சீனிவாசன், இப்படி எண்ணற்ற தலைவர்கள், லட்சக்கணக்கான தலைவர்கள் மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக அரும்பணி ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு வரலாறை எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான அரசியல் செய்வது நாகரிகமற்றது. இயற்கை உன்னுடைய கொள்கை உயர்ந்த கொள்கை என்றால் உன்னுடைய கொள்கையை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை வாங்கி நீ முதல்வராக வருவதற்கான முயற்சியை செய், அதற்காக அரும்பாடுபடு. ஆனால் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யலாம், நமக்கு கருத்துரிமை இருக்குது என்பது கருத்துரிமையை சொல்லலாம், ஆனால் கேவலமாக பேசக்கூடாது, கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் குறைகளை பார்ப்பதை விட உன்னுடைய குறைகளை நீ பார்க்க வேண்டும். இளைய பெருமாளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தலித்துக்கான அடையாளம் இந்த நாட்டிலேயே ஆதி திராவிடர்கள், பறையர்கள், தலித்து மக்கள், இந்த நாட்டில் பூர்வக்குடி மக்கள். இந்த மக்கள் தான் இந்த நாட்டிலே எவன் கட்சி ஆரம்பித்தாலும் அவனுக்காக ஓடுகிறார்கள், கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஓடுகிறார்கள், பொதுக்கூட்டத்தில் செல்கிறார்கள், மாநாட்டுக்கு செல்கிறார்கள், பொதுக்கூட்டத்திற்கு சொல்கிறார்கள் என் இன மக்கள், என் தாய்நாட்டு மக்கள். ஆகவே அப்படிப்பட்ட மக்களை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய எழுச்சி தமிழர் அன்புக்குரிய அலைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்பற்றவர், அழுக்கற்றவர், தனக்கென்று சுக துக்கங்களை எல்லாம் இல்லாமல், தனக்கென்று மனைவி பிள்ளைகள் இல்லாமல் எப்படி அப்துல் கலாம் வாழ்ந்து மடிந்தாரோ, எப்படி காமராஜர் வாழ்ந்தாரோ, கக்கன் வாழ்ந்தாரோ, அதுபோலவே அவர் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் அன்புக்குரிய நான் எழுச்சி தமிழர் அவர்கள் தொண்டர்களோடு உறங்குகிறார், தொண்டர்களோடு உணவருந்துகிறார், தொண்டர்களோடு மக்களை சந்திக்கிறார். இரவு அவர் தூங்குவது கொஞ்சம் நேரம்தான், மீதி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் மக்களுக்காக செலவழிக்கிறார். அப்படிப்பட்ட உத்தம தலைவரை அதுபோல உங்களால் வாழ முடியாது. அவரை குறை சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பின்பற்றி நீ உழைத்து மக்களுக்கு பணியாற்று. ஆகவே அவரை தரைக்குறைவாக யாராவது பேசினால் அவர்கள் இந்த மக்களிடத்திலிருந்து தானாகவே அகற்றப்படுவார்கள். இது நிச்சயம் உண்மை. ஆகவே அன்புக்குரிய தலைவர் அவர்கள் 60வது ஆண்டு 60 வயதை அகவையை கடந்தாலும் தாய்க்காகவோ தங்கைக்காகவோ சொந்த பந்தத்துக்காகவோ தன் திருமண வாழ்க்கையை அவர் ஏற்கவில்லை. அவர் தியாகி, அவர் தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர். எங்களுடைய தலித்து மக்களுக்காக ஆணவ படுகொலை எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கிறார், அங்கெல்லாம் களப்பணி ஆற்றுகிறார். அவர் இடத்தை எவராலும் நிறைவு பண்ண முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அன்புக்குரிய நான் எழுச்சி தமிழர் அவர்கள், நான் அவருடைய கட்சியில் இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 30 ஆண்டு காலம் பணியாற்றியவன். கட்சி அந்த கொள்கை பிடிக்காமல் இந்த நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக புதிய புரட்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி என்னுடைய கொள்கை இயற்கை வளங்களை
கொள்ளையடிக்காதீர்கள், மலைகளை உடைக்காதீர்கள், மணல் கொள்ளை அடிக்காதீர்கள், ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்காதீர்கள். நீ நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தால், இந்த நாட்டினுடைய தலைவனாக இருந்தால், நீ இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பது உண்மையாக இருந்தால், நீ நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தால், ஓட்டுக்கு எவனாயிருந்தாலும் பணம் கொடுக்காமல் நீ மக்களிடத்தில் ஒரு கொள்கையை சொல்லி உழைத்து நீ முதலமைச்சராக வர வேண்டும். ஆகவே அதை மாற்றுவதற்காகத்தான் அநீதிகளுக்கு எதிரான புதிய புரட்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நான் தொடங்கி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் எழுச்சி தமிழருடைய கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஆனால் நானும் ஒரு வீர பறையர், ஆனால் நானும் ஒரு தலித்து, நானும் ஒரு ஆதி திராவிடன். ஆனால் நான் பொதுவான கட்சி தான் தொடங்கியிருக்கிறேன். மதம், இனம், மொழி அப்பாற்பட்டு தமிழர்களுக்காகவும் தமிழர் நலன்களுக்காகவும் உலகத் தமிழர்கள் உலகம் பூரா வாழ்கிற தமிழர்களுக்காக நான் உழைக்க வேண்டும். ஆனால் என் தாய்நாட்டு மக்கள், என் தாய்நாட்டு இன மக்கள் உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை, ஒருவேளை சோற்றுக்கும் ஒரு 3 சென்ட் பட்டாவிற்கும் இன்றும் அலையக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவுகிறது. அது நினைத்து வேதனையாக இருக்கிறது. ஆகவே நான் ஒட்டுமொத்தலுக்கான தலைவராக இருந்தாலும் என் இன மக்களை நான் உணர்வுகளாக நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. ஆகவே நீதிகளுக்கு எதிரான புதிய புரட்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதனுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் தேவை, வாகனம் வேண்டும், உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும். ஆனால் என்று கொள்ளையடித்து இந்த நாட்டை சீரழிக்கின்றார்கள். மிகவும் வேதனையளிக்கிறது. நான் விடுதலை சிறுத்தைகள் இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் முழுக்க முழுக்க அவருடைய வரலாற்றை நான் திரும்பி பார்க்கிறேன். அவர் வாழ்கின்ற வாழ்க்கை, தன் இளமை காலங்களில் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையெல்லாம் துறந்து, தன் சுக துக்கங்களை எல்லாம் துறந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும், என்னுடைய தனித்து இள மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரு உத்தம தியாகி அண்ணன் எழுச்சி தமிழ் திருமாவளவன் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த காணொளி வாயிலாக பதிவு பண்ணுகிறேன். நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல தலைவனாக இந்த மக்களுக்கு உழைக்கின்ற ஒரு நபராக இருந்தால், கருத்து பரிமாற்றம், கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் தரைக்குறைவாக நீ பேசினால், இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்கின்றேன் என்று வந்து நீ ஆற்றுகின்ற களப்பணியில் இருந்து இந்த மக்களாலே நீ அகற்றப்படுவாய் என்பது யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நாங்கள் பெரிய ஆங்கில பாடல்களிலும் இலக்கியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் சரி, தாமரை இலைகளில் இருக்கின்ற தண்ணீர் துளிகள் போன்றதுதான் இந்த அரசியல் வாழ்க்கை. எந்த மக்கள் உன்னை வாழ்க வாழ்க என்று சொல்கிறார்களோ அந்த மக்களே உங்களை அடித்து விரட்டுகின்ற காலம் வந்துவிடும். ஆகவே தயவு செய்து மக்களுக்கு சரியான பணிகளை ஆற்றுங்கள். எங்கள் அண்ணன் திருமாவளவன் வாழ்க, அவர் வரலாறு வாழ்க, வரலாற்றுக்காக வாழ்கிற ஒரு உத்தம மனிதன். தயவுசெய்து அண்ணன் அவர்கள் நீங்களும் யாரையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு சோவி பவுன் குணசேகருடைய என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்களும் என்றால் நீங்கள் உத்தம தலைவர், உங்கள் வாயில் இருந்து ஒரு சின்ன வார்த்தை கூட தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. வருகிறது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் தயவு செய்து வரக்கூடாது. ஆகவே நீங்கள் வாழ வேண்டும், 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.